ஆனந்தி ஸ்ரீராமன் தமிழில் முதுகலை பட்டம் பெற்ற மேடை பேச்சாளர். பல்வேறு தலைப்புகளில் அசத்தலாக ஆன்மீகம் பேசுபவர். சொற்சுடர் மாமணி உள்பட்ட பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர். தமிழகத்தின் ஆகச்சிறந்த கதை சொல்லி. நமது இந்து கல்ச்சர் டிவியில் இனி நீங்கள் பார்க்கலாம் ஆனந்தி ஸ்ரீராமனின் குட்டி ஸ்டோரிஸ். வணக்கம், இது உங்கள் ஹிந்து கல்ச்சர் டிவி. நான் ஆனந்தி ஸ்ரீராமன். உதவி செய்கிறதுங்கிற பழக்கம் இப்போ நிறைய பேர்கிட்ட பரவலாக பெருகிக்கிட்டே இருக்குது. அவங்க நிறைய பேர் தங்களோட சக்திக்கு மீறி கூட உதவிகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சக்திக்கேற்ற தானம்னு ஒன்று இருக்குது. அதை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரியை நம்ம இப்போ பார்க்கலாமா? ஒரு ஊரில் ஒரு வியாபாரி ஒருத்தர் இருந்தார். அந்த வியாபாரிக்கு இந்த பாபம் புண்ணியம்ங்கிறதுலலாம் ரொம்ப நம்பிக்கை இருந்தது. அந்த வியாபாரி என்ன பண்ணுறாரு, ஒரு துறவிக்கிட்ட போய், ஐயா எனக்கு நிறைய புண்ணியம் நான் சேர்த்துக்கணும் என்னோடய வாழ்நாளில் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த துறவி சொல்கிறாரு, நீ தினமும் யாரானா ஒருத்தருக்கு நீ கரிகாயை தானமாக கொடுத்துக்கிட்டு வா, அது உனக்கு நிறைய புண்ணியத்தை சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறார். சரி, கரிகாய் கொடுத்தாக்கா அவங்க அதை வாங்கி வச்சு சமைச்சு சாப்பிடுவாங்க இல்லையா? அதனால தன்னோட வாழ்நாள் முழுக்க அந்த வியாபாரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கரிகாய் வாங்கி கொடுக்கறதையே தன்னோட முழு நேர வேலையாக இருந்து தன் வாழ்க்கை முழுக்க எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்குன்னு கரிகாய் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கார். அவரோட காலம் முடிஞ்சு இறந்து போயிடுறார். இறந்து போனதும் பார்த்தாக்கா அவர் அடுத்த பிறவியில் ஒரு ராஜாவாக பிறக்கிறார். அவரோட முற்பிறவி அவருக்கு ஞாபகம் வருது, ராஜாவாக கொஞ்சம் வளர்ந்து வந்ததும். சரி, போன ஜென்மத்தில் நம்ம எல்லாருக்கும் கரிகாயை தானமாக கொடுத்தோம், அதனால தான் இந்த ஜென்மத்தில் நம்ம ராஜாவாக இருக்கோம். அதனால் நம்ம இந்த ஜென்மத்திலையும் என்ன பண்ணலாம், கரிகாயே எல்லாருக்கும் தானமாக கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாருக்கும் அதே மாதிரி தினம் ஒருவருக்குன்னு இவர் கரிகாய் தானமே தன்னுடைய ராஜாவாக இருந்த நாட்களில் கொடுத்துக்கிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் பகை நாட்டோட போர் வருது. அப்போ சண்டை வந்து அவர் இறந்தும் போயிடுறார் ராஜா. அந்த ராஜா இருந்தப்புறம் அவர் அதுக்கு அடுத்த பிறவியில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பிச்சைக்காரனாக உட்காந்துருக்கார். பிச்சைக்காரனாக உட்காந்துட்டு இருக்கும் பொழுது அப்போ அவருக்கு அந்த முற்பிறவியோட ஞாபகம் வருது. நம்ம கரிகாதானம் அதுக்கும் முன்பிறவியில் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால ராஜாவாக வந்தோம். போன ஜென்மத்தில் எல்லாம் நம்ம கரிகாதானம் தானே செஞ்சோம், நம்ம ஏன் இப்போ பிச்சைக்காரனாக பிறந்திருக்கோம்? சரி, இதை பற்றி நம்ம யார்கிட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த கோவில் பக்கத்தில் இருந்த ஒரு துறவிக்கிட்ட போய் இவர் தனக்கு முன்ஜென்மை இதையெல்லாம் சொல்லி இந்த பிச்சைக்காரராக இருக்கவர் கேட்குறாரு. அப்போ அந்த துறவி சொல்கிறாரு, உன்னோட தகுதிங்கிறத ஒன்றை நீ யோசித்து பார்க்கணும். நீ வியாபாரியாக இருந்தப்போ உனக்கு ஒருத்தருக்கு கரிகாய் தினமும் வாங்கி கொடுக்கறதுன்றதே ஒரு பெரிய விஷயந்தான். அந்த தர்மத்தை அந்த உதவியை நீ எல்லாருக்கும் புண்ணியத்தை பண்ணினதுனால அந்த புண்ணியத்தால் நீ ராஜாவாக வந்த. ஆனால் நீ ராஜாவாக மாறினப்புறம் உன்கிட்ட எவ்வளவு செல்வம் இருந்திருக்கும். அப்போ நீ அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுறதுங்கிறத அதே நீ கரிகாய் தானம்னே வச்சுக்கிட்டு இருந்த. அதனால தான் நீ இந்த ஜென்மத்தில் அந்த பாபத்தில் தான் நீ பிச்சைக்காரராக இருக்க அப்படின்னு சொன்னதும் இவருக்கு என்ன தவறு செஞ்சோம் அப்படின்றது புரிஞ்சுதான். இது எதற்கு அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் பெரிய புராணத்தில் வர்ற நாயன்மார்கள் அடியார்கள் வரலாற்றெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா அதில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது உணவிடுதல் தொண்டு தான். அவங்க சக்திக்கேற்று தான் உணவு தானம் பண்ணாங்கன்றது கிடையாது. அவங்க காலம் முழுக்க அவங்களுடைய சொத்து நில புலன் எல்லாவற்றையும் விற்று உணவிடுதல்னா தன்னோட வாழ்க்கையின் குறிக்கோளாகவும் கொள்கையாகவும் வச்சு தான் அவங்க அந்த தொண்டுகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க புண்ணிய பலனை அடைஞ்சி சிவபெருமானோட திருவடி நிழலெல்லாம் அடைஞ்சாங்க. இந்த பாவம் புண்ணியம் அப்படின்ற விஷயங்களில் நம்பிக்கை இல்லாதவங்களே கிடையாது. எல்லாருக்குமே பாவ புண்ணியத்தில் அதுக்கேற்ற பிறப்பு உண்டு, புண்ணியம் பாவம்லாம் நம்பிக்கை இருக்குது. அதனால் நமக்கு புண்ணியம் கிடைக்கிறதோ கிடைக்கலையோ அதை பற்றி தெரியலைன்னாலும் அடுத்தவர்களுக்கு நம்மளுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரியான உதவிகளை பண்ணிக்கிட்டு வந்தோன்னா வரியார்கொன்றோ ஈவதே ஈகைன்னு சொல்லி வச்சுருக்காங்க பெரியவங்க.
அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தோன்னா நம்ம இந்த பிறவியில் மட்டும் இல்லை 7 பிறவியிலையுமேயே நம்ம சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இந்த மாதிரி குட்டி ஸ்டோரிகள்லாம் உங்களுக்கு கேட்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஹிந்து கல்ச்சர் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும், நன்மையே நடக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.